வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த பப்பட் மாஸ்டர்னு ஒரு சம்பவத்தை, ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அதுக்கு கரெக்டாக வந்து பேசுகிறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு வன்மத்தை கக்குறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இப்படிலாம் பேசுவாங்களான்னு ஷாக்கை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு முத்துக்குமார் மேலே இவ்வளோ வன்மமா, இவ்வளோ காண்டான்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தோணிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் தோணதில்லை. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பவித்ராவுக்கும் முத்துக்குமார் பிடிக்காதுங்க அப்படின்னு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பப்பட் மாஸ்டர்ன்ற டாஸ்கில் வந்துட்டு நான் 2 பேரை சொல்லாமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தர் சொல்கிறதுக்கு எல்லோரும் யோசிக்கிறாங்க, 2 பேரா? சரி சொல்லுங்கள் அப்படின்னா நான் 2 பேரை சொல்ல. ஒன்று வந்து முத்துக்குமாரன் வந்து தீபக்குன்றாங்க. தீபக்கு முத்துக்குமாரா என்ன அப்படி பண்ணாங்க சொல்லுங்கள் அப்படின்னா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறதுலாம் கிடையாது. இவங்க சொன்னால் மண்டை ஆட்டுறாங்க. அது தப்பாக ரைட்டான்றதை அலசுறது கிடையாது, ஆராயறது கிடையாது. தப்புன்னாலும் தட்டியும் கேட்குறது கிடையாது. சரி அப்படி யார் பண்ணுறாங்க அப்படி கேட்டால் விஜய் விஷாலம். முத்துக்குமரன் சொல்கிறத விஜய் விஷால் அப்படியே செய்கிறாராம். அதுக்கப்புறம் யார்? அருணா. ஓ சூப்பரு. அப்புறம் ரஞ்சித் சார். அடடடா. அப்புறம் யார்? சிவகுமாரா. 4 விதமான ஒரு கேட்டகரி. விஷால் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கிற ஒரு ஆள். அருணை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கூடியாக பண்ணுறாள். ரஞ்சித் சாருக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிற ஒரு ஆள். சிவகுமாருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எது சொன்னாலும் மண்டையில் ஏறாத ஆள். இவங்களுக்கெல்லாம் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரா, முத்துக்குமரன் சொல்கிறத இவங்களாம் செய்கிறாங்களாம். முத்துக்குமரன் அங்கே வச்சு செஞ்சார். இவங்க எல்லாம் நான் சொல்கிறத நான் கேட்குறாங்க, நீ அதை பார்த்த போமாங்கட்டுன்னு கலாச்சார். அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு பக்கம் காண்டாகவும் இருக்குது. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி தப்பாக முடிவு சொல்கிறீங்க, தப்பான விஷயங்கள் பண்ணுறீங்க, அதை கூட அவங்க தட்டி கேட்க மாட்றாங்களாம். இப்போ புரியுதுங்களா என்ன மேட்டர்னு? அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இதை வந்து யாராவது போய் கேட்கணும். இந்த அம்மா கேட்க மாட்டாங்க. இதை போய் யாராவது ஒருத்தர் கேட்கணும். ஏன்னா இவங்களுக்கு தப்பாக தோணுது, மற்றவங்களுக்கு தப்பாக தெரியாத விஷயங்கள். அதை போய் கேட்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க. இவங்க ஆசைப்படுறது நடக்குமா? இவங்க தான் போய் கேட்கணும். கேட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு பேர் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு இது என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது சொல்லிட்டு போய் உக்காந்துட்டாங்க. அப்பயே பிடிச்சி காமிச்சார் பவித்ரா முன்னாடி. ஏமா விஷால் மூஞ்சை பிடிச்சி காமிக்கிறாரு. ஏமா இந்த மூஞ்சி நான் சொல்கிறத கேட்குது, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை அப்படின்னு கலாச்சார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரியா வேறு யாராவது கூட சொல்லலாமே, யாரும் இல்லை இருந்தாலும் சொல்லலாமே. அப்படி பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் விஜய், விஷால், அருண், ரஞ்சித், சிவா. அடடடா 4 கேரக்டருமே ஒத்து வராத கேரக்டர். ஏன்னா சிவகுமாருக்கும் முத்துக்குமாரை பிடிக்காது, விஷாலுக்கும் பிடிக்காது, அருணுக்கும் பிடிக்காது, ரஞ்சித்துக்கும் பிடிக்காது. என்னத்த சொல்ல. சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் இதில் இன்னொரு காமெடி பார்த்தீங்களா? முத்துக்குமரனும் தீபக் தான் பப்பட்டுன்னு ஆரம்பித்து கடைசியில் முத்துக்குமரன் முடித்தாங்க. தீபக்கை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இங்கே என்னென்னா ஒரு ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டாங்க. முத்துக்குமரன் தான் அட்டாக் பண்ணோம், கூட வந்துட்டு தீபக்கை சொன்னால் தீபக்கும் வந்துட்டு கொஞ்சம் அது வந்து பெருசாக அட்டாக் ஆகாமல் இருக்குமேன்றதுக்காக ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஆனால் பவித்ரா இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ இது மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காமல் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.